நீ கேட்டவர் தருவேன்னு சொன்னீங்க. உண்மைதான். கேட்டவரை பழி வாங்கிக்கொள். அப்படியா? இதோ நான் கேட்ட பிரகாரம் வரத்தை கொண்டு வந்து விட்டாய், பலியை கொண்டு வந்து விட்டாய், நரபலிய உடனடியாக எனக்கு பலி கொடுத்தியானா கேட்ட வார்த்தை நான் கொடுத்தேன். அப்படியா? உண்மைதான். தாயே பத்திரிகாளி மகனே, அதாவது இத்தனை பேர் இருக்க இத போல வக்கரைகளே பலி கேட்டுக்கிறியே, என்னமா சொல்றோம்? மகனே கலங்க வேண்டாம்ப்பா. ஏனென்றால் இதன்படி வரம் கேட்ட தன் வீட்டில் ஒரு மகன் இருக்கின்றான் என்று சொல்லி அந்த அசுராப்பட்டவன் எனக்கு அதாவது பலியை கொடுக்க மாட்டான் என்று சொல்லி நான் இப்படியாப்பட்ட பலியை கேட்டு பாவி சண்டான நய வஞ்சகன் ஆண்டாள் நாட்டையாள மகனே மாண்டு மனிதன் என்று சொல்லி பெத்த மகனே பலி கொடுக்க துணிந்து விட்டான். மகனே இந்த ஜென்மத்தில்தான் என் தாய் எது இருக்கிறேன், நான் சேர்ந்து வாழ முடியவில்லை. அடுத்த ஜென்மத்தையாவது என் தாய் எது இருக்கிறேன், நான் சேர்ந்து வாழ வேண்டும். தாயே, இந்த ஜென்மத்திலே நான் வாழ முடியவில்லை தாய் தந்தையோடு சேர்ந்து, அடுத்த ஜென்மத்திலேயாவது தாய் தந்தையோடு சேர்ந்து கொடுக்கின்ற வரத்தை வேண்டும் என்று கேட்கிறாயா? அதன்படியே வரமும் கொடுக்கின்றேன். அது மட்டுமில்ல, இதோ இப்பொழுது இந்த ஜென்மத்தில் நீ வக்கர ஏதாக இருக்கின்றார், அடுத்த ஜென்மத்தில் கலியுகத்துல தெய்வமாக பிறப்பாய். அதாவது வக்கர கேதா இருக்கக்கூடிய நீ 9 நவகிரகங்கள் பிறக்கும். எப்படி? சூரியன், சந்திரன், ராகு, கேது, செவ்வாய், புதன், சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய 9 நவகிரகம் பிறக்கும். ராகை போல அதாவது கொடுப்பாரும் இல்ல, கேதுவை போல கெடுப்பாரும் இல்லை என்று சொல்லி இந்த வக்கர கேதுவாக இருக்கக்கூடிய நீ கேதுவாக பிறப்பாய். எப்பா பாம்பாக பிறந்து கேதுவாக பிறந்து நீ பட்ட துன்பத்தை எல்லாம் ஒவ்வொரு மாநில மக்களையும் துன்பப்படுத்துவாயாக வரத்தை கொடுக்கின்றேன். பலியை விட்ட ஆகட்டும். நான் கேட்டபடி நீ கேட்ட பலியை நான் கொடுத்து அறவழியை கொடுத்து விட்டாய். இனி நீ கேட்ட பிரகாரம் நீ கேட்ட வரம் எப்படி? தாகாத வரம், வேகாத உடல், அழியாத செல்வம், போகாத உயிர், நித்திய தத்துவம் அத்தனையும் கேட்டால் எந்த ஒரு ஆண்கள் கையிலுமே சாகக்கூடாது. வரத்தையும் கொடுத்து விட்டேன். அப்படி ஆகட்டும். இருந்த போதிலும் என்ன கேட்கிறேன்? நான் சொல்லிட்டான் இந்த அகில உலகமே சொல்ல வேண்டும். என் கையா அதாவது என் கையில் இருக்கக்கூடிய நான் பிறக்கும்போது 10 கரங்களோடு பிறந்தவர், ஒவ்வொரு கரங்களுக்கும் ஒவ்வொரு ஆயத்தோடு பிறந்தவர். இதோ இதில் ஒன்று சுக்குமாந்தடி. இந்த சுக்குமாந்தடி அதாவது சுருத்தினா இந்த சுக்குமாந்தடியை சுருத்தினா இந்த சுக்குமாந்தடியை சுருத்தினா அதாவது சாதாரணமா சொல்லக்கூடாது, மலையாள சக்கமா மலையாளக்காரி மாசாணியம்மா என்று சொல்லி இதோ இந்த சுக்குமாந்தடியை சுருட்டினால் போதும் இந்த அகிலமே சுழண்டு வந்து உன் காலமே சொல்லணும். உன் காலடி விழும். இதோ மந்திரவான் வீரச்சாட்டை பண்டார பெட்டி, அதாவது பண்டார பெட்டி எதற்கு என்று கேட்கிறாய்? இதோ பண்டார பெட்டியிலே என் எதிரி தேவராக இருந்தாலும் சரி, மூவராக இருந்தாலும் சரி, உன்னை போல அசுரனாக இருந்தாலும் சரி, ஒரு எலுமிச்சை கனியாக திட்டித்து அந்த பண்டார பெட்டியிலே போட்டு அடக்கி விடுவேன். அந்த பண்டார பெட்டி பெற்றுக் கொள்ளப்பா. ஆகட்டும். அப்படி ஆகட்டும். நீ கேட்ட பிரகாரம் இதெல்லாம் உனக்கு கொடுத்து விட்டேன். 3.25 நாளைக்கு 1.5 மணி நேரம் மட்டுமே உனக்கு சொந்தம். உடனடியே உன் தாயிரத்துல கொடுக்க வேண்டும். அப்படி ஆகட்டும். அப்படி இருந்தாலும் நீ கொடுத்த வரம் பலிக்குதா பலிக்கலையான்னு எனக்கு தெரியாது. அதனால இந்த சுக்குமாந்தடிய சுழட்டினால் அகில உலகமே சொன்னீங்க இல்லையா? ஒன்னையா இல்லையா? அல்லை தாய்க்கு தலைப்பிள்ளையா இருக்கணும், ஒருத்திக்கு ஒரே மகனா இருக்கணும், அசுவர் குலத்துல பிறந்தவனா இருக்கணும். அப்பேற்பட்டவனை படை கொடுத்தா தான் நீ எனக்கு வரம் கொடுப்ப.
நான் உன் ஆத்தாடா. முன்னாடி வாத்தா ஏய், நான் வாத்தா நான் சாமிடா. சர்வலோகம் என்கிட்ட தாக்குறாரு. என்னடா பண்ற? நீ காளி ஆ. இந்த காளிய ஆ. உன்னை எழுப்பிச்சாங்க திட்டுச்சு வேண்டாம்டா. பச்சாரம் பெட்டி வேண்டாம்டா. அதெல்லாம் ஒரு மணி நேரம்டா. ஐயோ, 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 ஐயோ.